ஸோ இன்றைக்கி நம்ம மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை பண்ணுறோன்னு சொல்லியிருக்கோம். ஸோ மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரைக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துட்டு குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். மஷ்ரூம், வெங்காயம், தக்காளி, உப்பு, எண்ணெய், மல்லித்தூள், மிளகாய்த்தூள், ஜீரகம், முழு மிளகு, மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு விழுது, கொத்தமல்லி. மிளகா முழுசாக வச்சுருக்கோனாலே தெரியும் அரைக்க போகிறோம். எஸ் மேம். ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோமா? எஸ் மேம். ஃபஸ்ட் அதுதான் பண்ண போகிறோமா, வேறு என்ன பண்ண போகிறோம்? இல்லை பண்ணிவிட்டு வேணுமோ இல்லை கடைசியில் போடும்போது தூவிட்டு. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்? அடுப்பை வச்சுட்டு இப்போ கடாய் வச்சிடலாமா? இருங்க, கடாய் எடுத்துருவோம். ஆன் பண்ணிவிட்டு அப்படியே வச்சிடலாம். ஓகே பண்ணுங்க. ஓகேவா. இப்போ நீங்கள் சிம்மோ ஹையோ எப்படி உங்கள் இஷ்டத்துக்கு வச்சுக்கணுமோ உங்கள் இஷ்டம் வச்சுக்கலாம். இப்போ ஆயில் ஊற்றிடலாம் மேம். ஸோ ஆயில் ஊற்றிக்கலாம் அப்படின்ட்டாங்க. ஸ்பூனில் சொல்ல முடியாது, இது அவங்க அளவுக்கு தேவையான அளவு மட்டும் ஊற்றிட்டா ஓகே. ஓகே. ஸோ இதுக்கு வந்து நம்ம இந்த மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரையை ட்ரையாக பண்ண போகிறோமா இல்லை கொஞ்சம் பெப்பர் சிக்கன் மாதிரி இது ஒரு அது அந்த ஃப்ளேவர்லேயே வரும், பெப்பர் சிக்கன் ஃப்ளேவர். ஓகே. இல்லை அதுதான் பெப்பர் சிக்கன் சில பேர் கிரேவியாகவும் பண்ணுவாங்க, ட்ரையாகவும் பண்ணுவாங்க, செமி வறுவல் மாதிரி. ஓகே ஃபைன். தேவையான அளவுக்கு லைட்டாக அந்த ஸ்மெல் வருது. ஒரு கப் நறுக்கி வச்சுருந்தோம், அந்த ஒரு கப் முழுசை நம்ம போட்டாச்சு. 2 பேருன்றதுனால எங்களுக்கு ஒரு கப் எடுத்து. ஸோ வீட்டில் நீங்கள் சொல்லுங்கள், ஏன்னா 2 பேர் அப்படின்ட்டாங்க. கண்டிப்பாக ஹஸ்பண்ட் நீங்கள் தான் இருக்கீங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப். ஓகே. அவ்வளோ பசங்க 2 பேர் இருக்காங்க. அவங்க அவ்வளோ விரும்பி சாப்பிட மாட்டாங்க. குழந்தைங்கன்றது காரம் கொஞ்சம் கம்மி. ஓஹோ. அதனால் நீங்கள் ஒரு மெயின் கோர்ஸ் அப்படின்னா அதிகமாக பார்த்தீங்க சாப்பிட்றது, அவங்க ஒரு 4 வாய் சாப்பிடுவாங்க மட்டும். இவ்வளோ தான் நிறைய அதனால் இருக்கும். ஸோ என்ன மாதிரி குக் பண்ணுவீங்க? நார்மலாக செய்கிற மாதிரி தான். இப்போ வெஜ்ஜா நான்வெஜ்ஜா? அந்த மாதிரி நான்வெஜ் வச்சு எல்லாத்துக்கும். மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரைக்கு தக்காளியும் வேணுமா? ஓ, சாய்ஸ் தான், என்ன போட்டுக்கலாம். நாங்கள் செய்யறதுல வந்து டொமேட்டோ சேர்ப்போம். ஓஹோ. எதுக்குன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா சேர்க்கவே மாட்டாங்க. சில பேர் வந்து கொஞ்சம் தக்காளியோட அந்த டேஸ்ட் புளிப்புக்காக அந்த காரம் கொஞ்சம் இதுவாக இருக்குது புளி. பட் நம்ம வந்து ஒரு கப்பும் சேர்த்துருக்கோம், அவ்வளோ நமக்கு தேவைப்படும் இந்த ரெசிபிக்கு. ஃப்ரை பண்ணும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதில் கொஞ்சம் ஒரு ஸ்பூன். தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது. இந்த ஒரு வாசனைக்கு வந்து இந்த ஃப்ளேவர் இருக்குல்ல, இந்த ஃப்ளேவர் வந்துச்சுன்னா எனக்கு சாப்பிடக்கூட வேணாம். அந்த ஃப்ளேவரை நான் வந்து பார்த்துட்டேன்னா, அந்த ஃப்ளேவரை பிடிச்சாலே எனக்கு வந்து வயிறு ரொம்ப அப்படியே ஃபுல்லான மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அவ்வளோ அந்த ஃப்ளேவர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ கொஞ்சம் லைட்டாக 2 நிமிஷம் மூடி வச்சுட்டா. மூடி வச்சிடலாமா? உப்பெல்லாம் தேவைப்படாதா? இல்லை, கொஞ்சம் அந்த இஞ்சி பூண்டு அந்த வாசனை போடுறோம். ஓகே, ஒரு 2 மினிட்ஸ். அவ்வளோதான். க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு. க்ளோஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம் நான் சொன்ன அந்த ஃப்ளேவர் வந்துகிட்டே இருக்குது. அண்ட் இதை வந்து ஒரு ஃப்ரையாக தான் பண்ண போகிறேன் அப்படின்ட்டிங்க. ஸோ மஷ்ரூமில் வீட்டில் வேறு என்ன மாதிரி ரெசிபி? பிரியாணி. ஓ, மஷ்ரூம் பிரியாணி. சூப்பர். ஸோ மஷ்ரூம் பிரியாணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கும் ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னா வந்து மஷ்ரூம் ஒரு ஒரு நல்ல இன்க்ரீடியன்ட். ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து அதை வந்து ஒரு மசாலாவாக சாப்பிட்டாலும் சரி, இல்லை பிரியாணியாக சாப்பிட்டாலும் சரி, இல்லை ஒரு ஃப்ரையாக சாப்பிட்டாலும் சரி, இல்லை சும்மாவே மஷ்ரூமை நீங்கள் அப்படி கொஞ்சம் சூடு காட்டி இறக்கி வச்சுக்கினா கூட வந்து நல்லா டேஸ்ட் ஆகிடும் அது. ஓகே மேம், ஓப்பன் பண்ணுங்க. ஓகே ஃபைன், ஓப்பன் பண்ணுங்க. சிம்மில் வச்சுட்டு தக்காளி மட்டும் கொஞ்சம் வதங்கலான்னு நினைக்கிறேன். பெருசாக. ஆமாம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டதுக்கப்புறம் எண்ணெயும் நிறையா ஊற்றிருக்கோம், அதனால் கொஞ்சம் அடி பிடிக்கிற ஒரு ஃபீலில் இருக்குது. எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா தக்காளி வதங்கணும், வெங்காயமும் வதங்கணும்.
அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ மல்லித்தூளா? மல்லித்தூள் ஓகே, ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் போதும். ஓகே. எல்லாமே நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் உப்பு போடலான்னு சொல்லியிருந்தோம். உப்பு போடுற டைம் வந்தாச்சு. தேவையான அளவு. உப்பு போட்டாலும் அது வதங்குற டைமில் தான் அது வதங்கும். தக்காளி பார்த்தீங்கன்னா இன்னும் அப்படியே முழுசாக தான் இருக்குது. நாட்டு தக்காளி. ஆமாம். ஓ, நம்ம நாட்டு தக்காளி சீக்கிரமாக வதங்குமா, இல்லை அந்த கொஞ்சம் திக் தக்காளி இருக்குமே அது நல்லா அது சீக்கிரம்? கொஞ்சம் அது சீக்கிரமாக வதங்கிடுமா? அப்படியா சொல்கிறீங்க? அப்படின்னு நிஜமாவா? ஓகே. என்னமோ நமக்கு எந்த தக்காளி வாங்கினாலும் நம்ம ராசி வதங்க மாட்டேங்குது, அது வேறு விஷயம். பட் ஓகே, எனக்கு தெரிஞ்சு நல்ல பழமாக வாங்கினா கூட கொஞ்சம் டைம் எடுக்குது தக்காளி வதங்குறதுக்கு. அடுத்து மஷ்ரூம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணக்கூடாது. 1 கப் எடுத்துருக்கோம். இதை வந்து 1/2 கட் பண்ணியிருக்கோமா, 1/4 கட் பண்ணி? 1/4. ஓகே. ஸோ மஷ்ரூமை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் ஆட் பண்ணிட்டோம் இல்லையா? ஸோ இந்த மஷ்ரூம் பொறுத்த வரைக்கும் நமக்கு அதில் நிறையா நன்மைகள் இருக்குது. அண்ட் ரெசிபி பண்ணால் டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் தாண்டி நிறையா பேருக்கு வந்து வீட்டில் இருந்தே ஒரு பிஸ்னஸ் அப்படின்னா மஷ்ரூமை வந்து பண்ணுவாங்க. மஷ்ரூம் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படிம்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்களே மஷ்ரூமை வளர்த்து அதை ஒரு ஆர்கானிக்காக அவங்க செல் பண்ணுறது இப்போ நிறையா இடத்துல நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆர்கானிக்காக கிடைக்கிற, ரொம்ப ஈஸியாக ஆர்கானிக்காக கிடைக்கிற ஒரு விஷயமும் மஷ்ரூம்னு சொல்லலாம். ஸோ இப்போ மஷ்ரூம் போட்டாச்சு. இதுக்கப்புறமா தான் வந்து அந்த பெப்பர் ஃப்ரைக்கான மசாலா எல்லாத்தையும் ரெடி பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்து இன்னும் மிளகாத்தூள் போட போகிறோம். மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் மிளகு, சோம்பு நம்ம அரைச்சி இதை மிக்ஸ் பண்ணி. ஓகே. ஸோ இப்போ இதை நீங்கள் சிம் பண்ணிவிட்டு அரைக்க வேண்டிய விஷயங்கள் நம்ம அரைச்சிக்கிட்டோம் அப்படின்னா அதுக்குள்ளே அது ரெடி ஆகிடும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? அண்ட் அவங்க அதை ரெடி பண்ணுற கேப்பில் லைட்டாக இதை வைப் பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு பவுட்ராக வேணும் அப்படிங்கிறதுனால. இது ரெண்டும் எவ்வளோ போட்டும்பா, இல்லை அப்படியே போட்டுருவா? அப்படியே போட்டுடலாமா? நம்ம 1 ஸ்பூன் மட்டும் இருந்தால் போதும் நமக்கு எடுக்கும். ஓகே. ஏன்னா அவ்வளோ போட்டு தான் அரையும். ஃபஸ்ட்டு மிளகு போட்டுக்கலாம், அதுக்கப்புறம் சோம்பு. பவுடராக அரைச்சிடலாமா? அதுக்குள்ள நீங்கள் இங்கே வேறு எதாவது ஆட் பண்ண போகிறீங்களா? இல்லை, நீங்கள் அரைச்சிட்டு வந்துடுங்க. ஓகே, மொத்தமாக இருக்கும். ஓகேம்மா. நல்லா ஃபைனாக அரைஞ்சிருச்சு. ஏன்னா கொஞ்சம் அதிகமாக போட்டோம்ல குவான்டிட்டி, அதனால் நமக்கு நல்லா ஃபைன் பவுடராக கிடச்சிருக்கு. ஓகே. ஸோ மஷ்ரூம்லேருந்து வந்த தண்ணியாக அது? ஓகே, தண்ணியை ஆட் பண்ணலாம் நம்ம. மஷ்ரூமே வந்து அது குக் ஆகும்போது கொஞ்சம் கிரேவியாக வேணும்னா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவை. இப்போ நம்ம லைட்டாக அதில் மஞ்சத்தூள் மட்டும் போட்டுட்டு அப்புறம் மிளகாய்த்தூள். நான் வெறும் மிளகாய்த்தூள் எடுத்துருக்கனால 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன்.
மிளகாத்தூள் போட்டு பெப்பர் அண்ட் ஜீரகத்தூள் போடும்போது அது கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகிடும். ஏன்னா பெப்பர் அண்ட் ஜீரகம் எல்லா வாட்டரையும் அப்சர்வ் பண்ணிடும். இப்போ மிளகாத்தூளே அப்சர்வ் பண்ணிச்சு பாருங்க. போட்டுடலாமா? தூவிட்டு அப்புறம் க்ளோஸ் பண்ணிச்சு. ஃபைன். ஸோ எவ்வளோ தேவையோ ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஃபைன். ஸோ சூப்பர். இப்போ மஷ்ரூம் வந்து நம்ம பண்ணி முடிச்சிட்டோம். மஷ்ரூமை எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத கேட்டே ஆகணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து மஷ்ரூமை வாங்குறது நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு, ஆனால் இப்படி ஆயிடுச்சு அப்படிம்பாங்க. ஸோ அதை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? தண்ணியில் போட்டு ஃப்ரிட்ஜில் அந்த மாதிரி தண்ணியில் கூட போட்டு வச்சா அந்த இது கருப்பாகாது, அது மேலே இருக்குது. ஓ, அது வந்து வாங்கினதுக்கு அப்புறம் வாங்கும் போதே பார்த்து வாங்குறது உங்களுக்கு ஏதாவது அது தெரியல. மார்க்கெட்ல வாங்கி பேக்கிங்லேயே வந்தது, இப்போ ரெடிமேட். ஓகே. ஸோ மேபி அப்படி ஒரு வேளை உங்களுக்கு பார்க்க தெரியலன்னா எனக்கும் தெரியாது, அதுக்காக நான் எந்த ஐடியா உங்களுக்கு கொடுக்க முடியாது. அவங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்கலான்னு பார்த்தேன். பட் ஒரு விஷயம் இருக்குது, என்ன அப்படின்னா அந்த டேட் பார்த்துட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கா எப்போ வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா தட் வில் ஹெல்ப். அவ்வளோதான், வேறு எதுவும் பண்ண முடியாது. அண்ட் அவங்க சொன்னதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்கிட்டு அதை கவர்லேருந்து எடுத்து தண்ணியில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா கருப்பாகாது. இப்போ கொத்தமல்லி மட்டும் மேலே போட்டுட்டு மூடி வச்சிரு. ஓகே. அவ்வளோதான், கொத்தமல்லி போட்டாச்சு. கொத்தமல்லி போட்டோம் அப்படின்னாலே நமக்கு வந்து ரெசிபியை நம்ம முடிச்சிட்டோம் அப்படிங்கிறது தான் அர்த்தம். கப் அண்ட் எனக்கு ஒரு டவுட், இந்த சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் கொஞ்சம் வேகணும். ஓகே, அது நடக்கட்டும். மஷ்ரூம் மசாலாக்கும் மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரைக்கு என்ன வித்தியாசம்? நீங்கள் மஷ்ரூம் மசாலா பண்ணியிருக்கீங்களா? மஷ்ரூம் மசாலா கிரேவி அது கொஞ்சம் நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றலாம். ஓஹோ, ஆஹா. இதில் நம்ம பெப்பர் தான் மெயினாக இருக்கும், காரம் தான் இதில் மெயின். ஆஹா, கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணணும். அதிகமாக இருக்குது. ஓகே. பட் அவ்வளோ லிக்விடாக இருக்காது, ரொம்ப கிரேவியாக இருக்காது, ஒரு செமி கிரேவியாக தான் இருக்கும் அதுவும். இது மட்டும் மூடி வச்சு. ஓகே. ஸோ மூடி வச்சுட்டு எவ்வளோ நேரம் பேபி? நம்ம கொஞ்சம் திக்காகணுமா? அது கொஞ்சம் அந்த மசாலாலாம் வேகணும் கொஞ்சம் உள்ள. ஓகே. ஸோ இப்போ கொஞ்சம் அந்த தொக்கு பதத்தில் இருக்கு இல்லையா, அந்த தொக்கு பதத்தை தாண்டி கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னா அதை எடுத்து நம்ம வச்சிடலாம், டேஸ்ட் பண்ணலாம். ஓகே. ரெடி ஆயிடுச்சாப்பா? இப்போ ரெடி ஆனதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா செய்முறை விளக்கம் தான் பார்க்க போகிறோம். பட் பிஃபோர் தட் பார்த்தீங்க அப்படின்னா, அண்ட் அவங்களுமே மீடியாவில் தான் இருக்காங்க அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து எம்ப்ளாயியாக இருந்தீங்களா? இல்லை, நாங்கள் ஹவுஸ் ஒய்ஃப். ஓகே. எங்கள் ஹஸ்பண்ட் மட்டும் ஷூட்டிங்கில் இருக்கு. ஹஸ்பண்ட் மட்டும்தான்? இல்லை, நான் என்ன நினச்சேன் அப்படின்னா வந்து ஒரு வேளை அவர் காஸ்டியூமராக இருந்து நீங்கள் ஏதோ நடிக்க போய் அப்படி ஏதாவது நடந்திருக்குமா? அப்படி எந்த வாய்ப்பு இல்லை, உங்கள் லைஃப்பில் அப்படி எதுவும் நடக்கலை. ஓகே. ஸோ காஸ்டியூமர் அப்படின்னு சொன்ன உடனே வந்து நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க? அவருக்கு நீங்கள் எப்படிலாம் ஹெல்ப் பண்ணுவீங்க ஒரு ஒய்ஃபா? எந்த ஹெல்ப்பும் இல்லை, அமைதியாக இருக்கிறதே ஒரு ஹெல்ப். ஒய்ஃபாக இருக்கிறதே ஒரு ஹெல்ப் அப்படின்ட்டிங்களா? இல்லை நான் என்ன நினச்சேன் அப்படின்னா அதை ரெஃபரன்ஸ் எடுத்து கொடுக்க அந்த மாதிரிலாம் பாருங்க. இப்போ இதுதான் ஃபேஷன். ரொம்ப வருஷமாக அதில் இருக்காரு. அதனால நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு 25 இயர்ஸாக இருக்காரு அந்த ஃபீல்டில், அதனால. ஸோ நீங்கள் அவருக்கு சாப்பாடு டைமிங் அதெல்லாம் எப்படி? வீட்டுக்கு டைமுக்கு வந்துடுவாரா இல்லை லேட் ஆகுமா? அவுடோர் போனால் சொல்ல முடியாது. அவுடோர் போய் இப்போ இன்னைக்கு கூட மைசூர் கிளம்பிட்டாரு. ஓகே. அது ஒன்று தான் பிரச்சனை இல்லை. அதாவது வந்து மார்னிங் 9 to 5 ஜாப் மாதிரி இருக்காது, அவங்க எப்போ வேணாலும் வரும். அதனால நைட் ஷூட் அந்த மாதிரி டே நைட் அந்த மாதிரி இருக்கும். சில சமயம் வீட்டுக்கு வர மாட்டாங்க. ஸோ அந்த டைம் நீங்கள் தான் பசங்களே டேக் கேர் பண்ணிக்கணும், வேறு வழியே இல்லை. ஸோ ஒரு அவங்கள பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க டைமிங் இல்லாதனால ஒரு 1 விமனாக பார்த்தீங்கன்னா பசங்களையும் பார்த்துக்கணும், வீட்டோட அட்மினிஸ்ட்ரேஷனையும் பார்த்துக்கணும். பட் பரவாயில்ல, நீங்கள் வேலைக்கு போகலங்கிறதுனால கொஞ்சம் சமாளிக்கலாம். இல்லை நீங்களும் எம்ப்ளாயியாக இருந்தீங்கன்னா கஷ்டம். ஓகே தான், ஃபைன். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்? இது மட்டும் தூவிட்டு இறக்கிட வேண்டியதான். ஓகே. ஸோ புவனா எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து நல்லா குக் ஆகணும், குக் ஆகலைன்னா பச்சை வாசனை வந்துடும் அப்படின்னாங்க. அதை நம்ம ஷெஃபுமே சொல்லுவார் எப்போவுமே எபிசோடில் பார்த்தீங்கன்னா, இன்னும் நல்லா வந்து வேகலை, அதுக்கப்புறம் வந்து பச்சை வாசனை இருக்குது, ரா ஸ்மெல் கொஞ்சம் இருக்குது அப்படிம்பாரு.
ஸோ அந்த ரா ஸ்மெல்லாம் இல்லாமல் குக் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் ஒவ்வொரு எபிசோட்லையும் ட்ரை பண்ணுறோம். இவ்வளோ பார்த்து தான் பண்ணுறோம். இருந்தாலும் லாஸ்ட் எபிசோடில் 4 ரெசிபி ஒன்றா வரும்போது ஏதோ ஒன்று கொஞ்சம் கோட்டை விட்டுறோம். பட் இன்னைக்கு அதை பண்ணல. இப்போ நிஜமாவே அந்த வாசனை வருது அப்படிங்கிறதுனால போதுமாப்பா குக் பண்ணதை பிரிஞ்சு வந்துச்சு. ஓகே. ஸோ நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சிடலாம். ஸோ மஷ்ரூமில் இருக்கிற இன்னொரு ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, மஷ்ரூமை குக் பண்ணி அந்த நம்ம வந்து தேடி சாப்பிட வேண்டியதாக இருக்கும். மசாலாலாம் பண்ணிட்டோன்னா கொஞ்சம் இந்த ஃப்ரைட் ரைஸ்லலாம் போட்டோம் அந்த அப்படியே கொஞ்சம் நிறையா குக் பண்ணலன்னா அது அப்படியே ஷேப்பில் இருக்கும் ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி. இல்லைன்னா கொஞ்சம் தேடி இந்த மஷ்ரூம் மசாலாலாம் பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் எங்கேன்னு தேடி நம்ம டேஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதுலேயும் அப்படி தான். பெப்பர் ஃப்ரை அப்படிங்கிறதுனால பெப்பர் அதர் நம்ம போட்ட எல்லா இன்க்ரீடியன்ட்ஸ்லையும் மஷ்ரூம் வந்து ஃபைனாக பிளெண்ட் ஆகிட்டுருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை எப்படி செஞ்சோம் அப்படிங்கிற செய்முறையை பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டோம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் சோம்பு போட்டோம். சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறம் நல்லா ஃபைனாக சாப் பண்ண வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை ஆட் பண்ணிவிட்டு, தக்காளி கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுட்டு கொஞ்சம் மல்லித்தூளையும் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு அதுக்கப்புறம் மஷ்ரூம்ஸை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் குக் பண்ணிகிட்டே இருக்கணும். மஷ்ரூம்க்கு தேவையான மஞ்சள் தூள் மிளகாய் தூள் காரத்துக்கு ஆட் பண்ணிவிட்டு பெப்பர் ஃப்ரைன்னு சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறதுனால தேவையான அளவுக்கு சோம்பு தேவையான அளவுக்கு பெப்பரை எடுத்து அதை நல்லா பிளெண்ட் பண்ணி பவுடர் ஆக்கிட்டு அந்த பவுடரையும் ஃபைனலாக ஆட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு கொத்தமல்லி தூவி இறக்குனீங்க அப்படின்னா இதுதான் இன்னைக்கு நாங்கள் செஞ்ச மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை. இப்போது நம்ம இங்கேருந்து எடுத்துப்போம் மஷ்ரூமை. ஓகே. ஸோ மஷ்ரூம் கிடச்சிருக்கு. ஆனால் சூடாக இருக்கும்னு நினைக்கிறேன். சூடாக இருக்குது. மஷ்ரூம் பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த மசாலா இவங்க போட்ட உப்பு அதர் விஷயங்கள் ரொம்ப கரெக்டாக இருக்குது. அதாவது மஷ்ரூம் தனியாக சில கிரேவி தனியாக இருக்கும், அதை நம்ம டேஸ்ட் பண்ண முடியாது. பட் அப்படி இல்லாமல் ஃபைனாக பிளெண்ட் ஆகி நல்லா எல்லாமே இந்த விஷயம் இந்த ரேஷியோவில் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களா, அப்படி எல்லாமே கரெக்டாக இருக்குப்பா. ஓகேவா? ஸோ சூப்பர். ஸோ இந்த மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வேறு என்ன சொல்ல போகிறேன், உங்கள் வீட்டில் உடனே ட்ரை பண்ணி பாருங்கள்.